உங்களுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு நான் கேட்கறதுன்னா ஃபயர், அந்த ஃபயர் மூடு இருக்கணும். அந்த ஃபயர் மூடுன்னா சண்டை போடுறது கிடையாது. என்னடா அமைச்சர் சண்டை போட சொல்றாரு நீங்க நினைக்க கூடாது. நோ நோ நோ, நாட் லைக் தட். நீங்க என்ன பண்ணணும், இந்த ஃபயர் இருக்கணும். எப்பயுமே எழுந்திருக்கும் பொழுதே யூ ஹேவ் டு. இப்போ ஜப்பான்ல இருக்கிற குழந்தை, சைனாவில் இருக்கிற குழந்தைன்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க லைஃப் எப்படி இருக்கணும், என்ன ப்ரோக்ராம் என்பதை அவங்க தேர் பிரிண்டட், கையில் இருக்கான் பேப்பர். அவங்க தேர் லிஸ்ட் ஆஃப் 3 இயர்ஸ்க்கு பின்னாடி நான் எப்படி ஆகணும், நான் என்னோட லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்றத தேர் லிஸ்ட். ஸோ அதன மாதிரி நீங்க ஏன் உங்களோட ஆக்ஷன் பிளான் உங்க கையில் இருக்கக்கூடாது? ஸோ ஆக்ஷன் பிளான் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அரசாங்கத்துக்கு மட்டும் 5 ஆண்டு திட்டங்கள் முக்கியம் அல்ல, நமக்கும் 5 ஆண்டு திட்டங்கள் மிக முக்கியம். ஸோ உங்க லைஃபை நீங்க தீர்மானிச்சு கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொண்டு, அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ளே. பொதுவாக பாலிட்டிஷியன்ஸ் மேடையில் ஏறினாலே எதிர்த்தரப்புல விசில் பறக்குது, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் இது விசில் பறக்கிற காலமாகவே நான் கருதுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே புதிய தீர்மானங்களை நிறைய அறிவிக்க இருக்காங்க. அதுல ஏறத்தாழ ஒரு 2000 கோடி ரூபாய்க்கான மாணவர்களுக்கு ஃப்ரீ லேப்டாப் வழங்குகிற திட்டம் ஒன்று தயாராக இருக்கிறது. அது நம்மளுடைய கொள்கை குறிப்பில் வந்திருக்கிறது. அதே போன்று ஒரு 200 ஒருங்கிணைந்த விடுதி வளாகங்கள் கட்ட இருக்கிறோம். உயர்கல்வித்துறையின் சார்பாக 3200 கோடி ரூபாய். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மேம் எங்கிருந்து வராங்க பார்த்தீங்களா? கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சேலம், திண்டுக்கல், தர்மபுரி, அங்கிருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதோடு மட்டுமில்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாட் குட் ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்டல்ஸ்ல கிடையாது. அந்த ஹாஸ்டல்ஸ்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் ஏர் கண்டிஷன் ஹாஸ்டல் வேணும், குட் கிச்சன் இருக்கணும், குட் லெபார்டரி இருக்கணும், குட் பெட்ஸ் இருக்கணும், குட் டாய்லெட்ஸ் இருக்கணும், குட் கேண்டீன் இருக்கணும். ஆக இது எல்லாத்தையும் விட த பெஸ்ட் யுனைடெட் ஹாஸ்டல்ஸ் உங்களுக்காக சிஎம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் விரைவில் சிஎம் அறிவிக்க இருக்கிறாங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு, நான் உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்னால் எம்ஓபி வைஷ்ணவா கல்லூரி என்னை அழைத்தமைக்க நான் பெருமைப்படுகிறேன். ஆசிரியர்கள் தான் நம்மை வடிவமைக்கிறார், ஆசிரியர்கள் தான் நம்மை அழகாகவே மாற்றுகிறார். டீச்சர்ஸை விட உலகத்தில் ஒரு நல்ல ரிசர்ச் நீங்க ஒண்ணுமே கிடையாது. நீங்க எவ்வளவு பக்கமா எழுதினாலும் கூட, நீங்க எத்தனை பைண்டிங் புக் தயார் பண்ணாலும் கூட, ஆசிரியர்களினுடைய உன்னிப்பான அரவணைப்பும் கவனிப்பும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஆசிரியர்களாகவே மாற்றப்படுகிறீர்கள் என்பதுதான் சயின்ஸ். இதில் ஒன்றும் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நீட் எக்ஸாம் நான் பார்த்தேன். நான் மினிஸ்டர், என்ன கேட்குற கேள்வியே என்னன்னா நீட்டை பற்றி தான் நிறைய கேட்குறாங்க. ஸோ அந்த நீட் எக்ஸாமை பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ வாஸ் ஃபீல் வெரி ஷேம். இந்த நாட்டில் ஏன் நம்ம தமிழ்நாடு மட்டும் ஒரு தனி நாடாக மாறி போயிடுச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்படுவதும் தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்படுகிறது. தமிழ் மண்ணில், தமிழ் நிலத்தில், தமிழ் சார்ந்த குடிமக்கள் மத்தியில் நாம் இன்று 3ஆவதாக நிலைநிறுத்தப்படுகிறோம். அதனால்தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சார் அவர்கள் தனி தீர்மானமே கொண்டு வந்திருக்காங்க சட்டமன்றத்தில், தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும் என்பது. அண்ட் செகண்ட்லி, நீட் எக்ஸாம் என்பது தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு வேண்டும் என்பதை அவர்கள் தனி தீர்மானமாக சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஏன், நான் சார்ந்திருக்கிற என்னுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மாணவர்களுக்காக தொடர்ந்து இந்தியாவிலே போராடி கொண்டிருக்கிறார். ரீசன்ட் வீடியோஸ், ரீசன்ட் பிக்சர்ஸ், ரீசன்ட் ஒரு ஆக்ஷன்ஸ் நீங்க பார்த்திருக்கலாம். மாணவர்களோடு போராட்டத்தில் நின்று கொண்டிருக்கும் போது தலைவர் ராகுல் காந்தி கீழே விழுந்து அவரை இடித்து தள்ளி அவர் மூக்கிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட கீழே விழுந்த காட்சியை நீங்க எல்லாம் பார்த்திருக்கலாம். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கதைகள் எல்லாம் நிறைய உங்களுக்கு ஒப்புவிக்கணும், உங்களுக்கு சொல்லணும் என்பது நோக்கத்தை விட, நான் முழுக்க உங்களோடு நான் கலந்து கொண்டு உங்களோட பேச வேண்டிய விஷயங்களை நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்வதில்லை. நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பிகாஸ் உங்களுக்கு சார்லி சாப்ளின் கதை நீங்க படிச்சிருக்கீங்க. சார்லி சாப்ளின் இங்கிலீஷ் நாவல்ஸ் யூ ஹேவ் டு நோ எனிதிங். நிறைய படிச்சிருக்கலாம். சார்லி சாப்ளின் லைஃப் வெரி ஸ்மார்ட். உலகத்தில் எங்கேயுமே பார்க்காத ஒரு அதிசயமான ஒரு மனிதன். ஒரு இளைஞன் ஓடுகிறான். வாழ்க்கையே என்னன்னு தெரியாதுங்க, லைஃப்ல ஓடுறான். அவனை எல்லாரும் பார்க்கறாங்க, அசிங்கன்னு சொல்றாங்க. அவனை எல்லாரும் பார்க்கறாங்க, அவமானம் சொல்றாங்க. அவனை பார்க்கிறதுக்கே கோரமான முகம். இவன் அழகா இல்லை, இஸ் நாட் அ பியூட்டிஃபுல் காய்.
இவன் அழகாவே இல்லைன்னு பேச மறுக்கிறாங்க, பார்க்க மறுக்கிறாங்க, சந்திக்க மறுக்கிறாங்க, உரையாடல் மறுக்கிறாங்க. பட் இந்த இளைஞனுக்கு உலகமே தெரியல. ஓடும்போது ஒரு சாக்லேட் நிறைய ஐஸ்கிரீம் விற்கிற ஒரு பானைக்குள்ள போய் விழுந்துடுறான். வேற ஒன்றும் கிடையாது. திஸ் இஸ் ஆக்சிடென்ட். இதுதான் வாழ்க்கையை மாற்று. அந்த பானைக்குள்ள போய் விழும்போது அவனுடைய தலை போய் அந்த சாக்லேட் பானைக்குள்ள போய் மாட்டி அந்த வெளிவந்த முதல் படம் தான் அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை சார்லி சாப்ளினை மாற்றி. வாழ்க்கையில நாம எப்படி இருக்கோம் என்பதில் நம்ம கிட்ட என்ன த பெஸ்ட் என்பதை என்னைக்கு உணர்கிறீர்களோ அன்னைக்கு தான் உங்க லைஃபை நீங்க புரிஞ்சுக்கிட்டு. சில பேருக்கு ஓட முடியும். என்னுடைய பேராசிரியர் என்ன சொன்னாங்க, நான் வந்து ஐ வாஸ் பெஸ்ட் அத்லெட். நான் வந்து கிரவுண்ட்ல ஓடுறேன். எனக்கு வந்து கிராமத்துல இருக்கிறேன். எனக்கு வந்து காலில் போடுறதுக்கு பூட் கிடையாது, ஷூ கிடையாது, ட்ராக் கிடையாது, நல்ல ஃபுட்டு கிடையாது, சாப்பிட வசதி இல்லை. ஆனாலும் நான் வந்து கிரவுண்டில் என்னுடைய லெக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். உடனே என்னுடைய அத்லெட் கோச் என்னை கூப்பிடுறாரு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நீ எந்த கிராமம்? நான் இந்த ஊர்ல நீ என்னோட நீ வந்து பயிற்சி எடுத்துக்கிறியா? நான் ஒலிம்பிக்கு அனுப்புறதுக்கு பண்றேன். பிகாஸ் உன்னுடைய லெக் நல்லா இருக்கு, உன்னுடைய ஸ்ட்ரோக் நல்லா இருக்கு, உன் ஸ்டெப்ஸ் நல்லா இருக்குது, உன்னுடைய மூவ்மெண்ட் நல்லா இருக்கு. நீ மட்டும் என்கிட்ட கிடைச்சா உன்னை நான் ஒலிம்பிக்கு அனுப்புவேன்னு சொன்னாரு. என்ன பண்றது? ஒலிம்பிக்கு போறதுக்கு எனக்கு வசதி இல்லையே. வசதி வாய்ப்பு இல்லாத குடும்பத்தில் பிறந்துட்டேனே, அந்த ஒரு ஏக்கம் வருது. ஸோ அதனால உங்களை வந்து எந்த இடத்துல கண்டுபிடிக்கிறோம்னா, நீங்க எதுல பெஸ்ட், வேர் யூ ஆர் த பெஸ்ட் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம். முதல்ல ஸ்டூடெண்ட்ஸுங்க எதுல பெஸ்ட் பாருங்க. ஒருத்தருக்கு கவிதை எழுத வரும், நிறைய பக்கமா கவிதை எழுதுற பழக்கத்தை வச்சு. ஒருத்தருக்கு நல்ல கான்வர்சேஷன், பெஸ்ட் ஸ்பீக்கர். நாங்கெல்லாம் எங்க கிராமத்துல வந்து சின்ன வயசுல நாங்கெல்லாம் கடற்கரை ஓரத்துல நாங்க மணல் மேட்டில் நின்று பேசி 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 பழகும். கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பேசி பழகணும். அதனாலதான் என்னமோ இன்னைக்கு அரசியல்ல நாங்களும் வெளிச்சத்துக்கு வந்து உங்க முன்னாடி நிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை இறைவன் எங்களுக்கு இந்த நாள்ல கொடுத்திருக்கோம். சோ அதனால உலகம் நம்ம முன்னாடி நிக்குது. வேர் யூ ஆர் தி பெஸ்ட், எங்கே நாம ஜெயிக்கலாம் என்பதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய படிக்கிற பழக்கம், நிறைய எழுதுகிற பழக்கம், நிறைய உரையாடுகிற பழக்கம் நிறைய வச்சுக்கோங்க. மேக்சிமம் பெட்டர் டு அவாய்ட் லாங் hours. செல்போன் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் உங்களை கேட்கறது என்னன்னா, செல்போன்ஸ் எல்லாமே இருக்கு, இல்லாதது கிடையாது. நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. பட் சேம் டைம் நீங்க அந்த ஒலியோட, பிகாஸ் செல்போனுடைய திரையில கிடைக்கிற ஒலியோட உங்க முகத்துல படுற அந்த ஒலி இருக்கிறது, உங்கள் கருவிழிகளை அது என்ன பண்ணணும்னா அது பிளாக் ஆகும், டயர்ட் ஆகிடும். தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுரும். அந்த விழி ஓரங்களில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுரும். தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு உங்க கண்ணு படக் 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 அடிக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நமக்கே தெரியும், we don't know, நமக்கே தோணும். என்ன தோணும்? என்ன கண்ணு அடிக்குதுன்னு தோணும். அது என்ன அடிக்குது? கண்ணு வேற ஒன்றும் அடிக்கல, யாரை பார்த்தும் அடிக்கல, எதை பார்த்து அடிக்கும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க அந்த சோசியல் மீடியாவை நீங்க கண்டினியூஸ் பார்க்கறதுனால. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே வந்தேன். பெண் குழந்தைங்க தண்ணி குடிக்கிறதே கிடையாது நான் பார்த்த வரையில. ஸோ ட்ரிங்க் மோர் வாட்டர், மை டியர் சில்ட்ரன்ஸ். தண்ணி நிறைய குடிக்கணும் குழந்தைங்க, நிறைய குடிக்கணும். அது வந்து உங்க ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டுமே குடிக்கிறது இல்லை, சும்மா சிப் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. ஸோ நிறைய தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. நிறைய நீங்க வந்து படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஸோ அந்த நீட்டுன்னு சொல்லும்போது நான் பாதியிலே விட்டுட்டு போயிட்டேன். ஸோ அந்த நீட் எக்ஸாமில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 1 கோடி மாணவர்கள் இன்றைக்கு தேர்வு எழுதுகிறார்கள். இந்த 1 கோடி மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்களே தவிர, ஆனால் தமிழகம் தொடர்ந்து நாம் நீட்டுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஆரம்ப பள்ளிக்கூடம், இந்த மிடில் ஸ்கூல்ஸ், இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிற மாணவர்களால் அதை மேட்சப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு மிகப்பெரிய கவலைக்குரிய ஒரு நிலை எடுத்திருக்கிறது. இந்தியாவிலே எந்த மாநிலமானாலும் நீட்டு தேர்வுக்கு ஆதரவு இருக்கிறது, தமிழ்நாட்டில் மட்டும் நீட்டு தேர்வுக்கு எதிர்ப்பு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களால் அதை மேட்சப் பண்ண முடியல. கிராமத்தில் இருக்கிற மாணவர்கள் நகர்ப்புறத்து மாணவர்களோடு மேட்சப் பண்ணி கோஆபரேட் பண்ணி அவங்க வரணும்னு சொன்னா we need sufficient time. நமக்கு இன்னும் நேரம் காலங்கள் தேவை இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு நிறைய மாணவர்கள் அதனால என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம் குழந்தைகள் அதுங்க வந்து தன்னைத்தானே கஷ்டப்படுத்துக்கிறாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமானது. உலகத்துல அந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் நம்ம ஏன் எடுக்கணும்? என்ன அவசியம் இருந்தது? இந்த ஜென்மம் வாழ்ந்து
இந்த ஜென்மம் வாழ்ந்து சாதனைகளை நிகழ்த்த வேண்டிய அரிய பிறப்பு. உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு 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 அற்புதமான வாழ்க்கை. இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த லைஃப் நம்ம வாழ்ந்து நம்ம we have to எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சு வாழணும் என்பதற்கான